கிளாஸ் ரெசிபி டொமேட்டோ ஸ்மூத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெயிட் லாஸ் ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். பெரிய தக்காளி நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஒரு கேரட் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு அது ஜூஸ் எடுத்துக்கலாம். இது ஓட்ஸ் எடுத்து நல்லா வறுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1-2 பொடி பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி ரெடி. ஓட்ஸ் எப்போவுமே நம்மளோட உடம்பை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது. அதே மாதிரி தக்காளியில் விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. நமக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே இந்த வெயிட் லாஸ் ரெசிப்பியில் நமக்கு கிடைச்சிரும். இது சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி ரெடி. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். கேரட் அரைக்கும் போதே பெப்பர், இஞ்சி போட்டு அரைச்சிடலாம். அடுத்ததாக டொமேட்டோ, ஓட்ஸ், லெமன் ஜூஸ் போட்டு நல்லா கேரட் நம்ம அரைக்கும் போது அதோடு சேர்த்து அரைச்சிடலாம். தக்காளி நம்மளோட உடம்புல இருக்கிற ஃபேட்டை பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ண எல்லாத்தையும் இந்த பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி கலக்கி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ சால்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். பெப்பர், ஜிஞ்சர், கேரட்டு, டொமேட்டோ எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஓட்ஸும் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லாமே நம்ம போட்டு இதை மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி டொமேட்டோ ஸ்மூத்தி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்கள் வெயிட் லாஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பெரியவங்க மட்டும் குடிக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கலாம். கிளாஸ் டம்ளரில் இதை நம்ம ஊற்றி இப்போ இதே ஒரு கிளாஸ் டம்ளரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கிளாஸ் டம்ளரில் ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். உப்போட அளவை சரி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி ஓட்ஸ் போட்டு நல்லா ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. டொமேட்டோ ஸ்மூத்தி. நீங்களும் இது மாதிரி ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி ரெடி பண்ணி நீங்கள் குடிக்கலாம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.